அண்மை செய்தி. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை பழுப்பு பல்கலைக்கழகமாக மாற்றும் முயற்சிக்கு கண்டனம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கினார். வணக்கம். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பழுப்பு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான அரசின் சட்டத்திருத்த முன்மொழிவுக்கு கல்லூரி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு நடத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பழுப்பு பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழக சட்டம் 2019 திருத்தம் செய்ய ஒரு முன்மொழிவை தாக்கல் செய்துள்ளதை கல்லூரி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தமிழ்நாடு சார்பாக வன்மையாக கண்டித்திருக்கிறது. தனியார் பல்கலைக்கழக சட்டம் 2019 படி ஏற்கனவே இருக்கக்கூடிய 6 தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடங்கிட 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு அனுமதி அளித்தது. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்கலைக்கழக மானிய குழுவின் நிதி உதவியுடன் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் உருவாக்கப்பட்ட அடிப்படை கட்டமைப்புகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பாரம்பரியமிக்க சென்னை, மதுரை, காமராஜர் போன்ற அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களுக்கு